வணக்கங்க தேன்மொழி. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமாக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நம்ம கூட பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் திருமதி தேன்மொழி இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேள்விகள கேட்போம். முதல் கேள்விங்க தேன்மொழி. உலக தமிழர்களிடம் உங்களை பற்றி அறிமுகம் ஆரம்பிக்கிறீங்களா? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டோம் என்று சங்கை முழங்கு. அன்னை தமிழுக்கு வணக்கம். உலகத் தமிழர் அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அடிப்படையில என்னுடைய பெயர் தேன்மொழி. நான் ஆய்வியல் நிறைஞர் பட்ட படிப்பை முடித்துவிட்டு ஒரு தனியார் கல்லூரியில ஆங்கில பேராசிரியரா உதவி பேராசிரியரா பணியாற்றி வருகிறேன். அடிப்படையில என்னுடைய குடும்பம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் சார்ந்த குடும்பம். என்னுடைய பெயரே தேன்மொழி அப்படின்னு வைத்ததற்கு அப்பா நிறைய விளக்கங்கள் கூறுவாங்க. அது போல தாத்தா அவர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா எதுலயே இல்லாமையே கிராமத்துல பள்ளிக்கூடங்கள் கட்டி அந்த மாதிரி வசதிகளை ஏற்படுத்தி தந்தாங்க. என்னோட பாட்டியோட குடும்பமும் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னா விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டு அவங்க 13 வயதிலேயே இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல கலந்துகிட்டதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அந்த மாதிரியான ஒரு பின்புலத்துல இருந்துதான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்தேன். தந்தைக்கும் தமிழ் மேல மிகுந்த பற்று. பெயர் தேன்மொழின்னு வைத்ததுக்கே தமிழ் சார்ந்த ஈடுபாடு அதிகமா இருந்ததுனாலதான் உனக்கு தேன்மொழின்னு பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படையில் அப்படி இருந்ததுனால அதிகமா என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா தமிழ் சார்ந்து நூல்களை படிக்க ஆரம்பிச்சதுதான் என்ன இந்த இடம் நோக்கி நகர்த்துச்சு அப்படின்னு கூறலாம். மிக்க மகிழ்ச்சிங்க. ரொம்ப புரட்சிகரமான பின்புலமா எங்களுக்கு தென்படுது. சரி, இரண்டாவது கேள்விக்கு போயிடலாம். நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பது பற்றிய உங்கள் கருத்து? பயணிக்கிறது பற்றி அப்படின்னா வேறு மொழிக்கு நம்ம போக ஆரம்பிச்சோம்னாதான் நம்ம தமிழ் மொழி இன்னும் எவ்வளவு இனிமையானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆங்கிலம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் தமிழ் மேல அந்த காதல் அதிகமானுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த இலக்கியங்களை படிக்கிறதுக்கும் நம்முடைய இலக்கியங்களை நாம படிக்கிறதுக்கும் ஒரு அதீத பற்று ஏற்படும். அதை விட நம்மளுடையது எல்லா விதத்திலையுமே ரொம்ப முழுமை பெற்றதா இருக்கு. ரொம்ப கண்ணியமானதா ஒரு அறவழி சார்ந்து நம்மளோட சமூகம் போகுது அப்படிங்கிறத காட்டுது அப்படின்னு தான் சொல்லலாம். அதை படிச்சதுக்கு அப்புறம் நிறைய தமிழ் தேசியம் சார்ந்துதான் எங்களுடைய குடும்ப பயணம் இருந்தது. தமிழ் தேசியம் சார்ந்த இந்த குடும்ப பயணத்துல அதிகப்படியா நாம் தமிழர் உறவுகளை சந்திக்க நேர்ந்தது. அது போல சந்திச்சதுதான் யாரு அப்படின்னு கேட்டா ஹுமாயூன் அப்பாவை நான் சந்திச்சேன். இன்னும் என்ன ஆக ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா நம்ம சமூகம் சார்ந்து நம்ம தமிழ் சமூகம் சார்ந்து நம்ம இனம் சார்ந்து ஒரு அடக்குமுறையில இருக்கோம், அதை விட்டு நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிற அந்த உந்துதலை அப்பா அவர்கள் ரொம்ப எனக்குள்ளார விதைச்சாங்க. அந்த ஒரு மூமெண்ட் தான் இந்த நகர்வு தான் என்ன இன்னும் தமிழ் தேசியத்திற்குள்ள நாம் தமிழர் கட்சிக்குள்ள என்ன இந்த இடத்துல கொண்டு உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மைதாங்க. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா ஆங்கிலத்தை படிச்சுட்டு இல்ல ஆங்கில நாடுகளுக்கு வேற மொழி நாடுகளுக்கு இது எங்களை மாதிரி எல்லாம் மொழி ஊர் பெயர்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் தமிழோட அருமையை இன்னும் சுவைக்க முடியுது, இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முடியுது, இன்னும் தேட முடியுது. நாங்களே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்ல இன்னும் என்ன இருக்கு அப்படிங்கிறத தேடுறதுக்கு இந்த மாதிரியான மற்ற மொழி சார்ந்த கொஞ்சமான அறிவுகள் கொஞ்சம் தேவைப்படுது. மற்ற மொழியெல்லாம் இப்ப மொழி மேல மத்த மக்கள் அவங்க எவ்வளவு பற்றா இருக்காங்க, எவ்வளவு அந்த மொழியை காப்பாத்த துடிக்கிறாங்க. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற கேள்வியில ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு மேல அந்த தேடலை நிறுத்த முடியறது இல்லை. அதனால நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான கருத்துதான். நன்றிங்க. 3வது கேள்விக்கு போயிடலாம். நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
நாடாளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழரோட கட்சியோட நோக்கம் எப்போதுமே நம்ம முன்வைக்கிற ஒரு கருத்து தான். அதாவது நம்மளோட அந்த அடக்குமுறை, இந்த இந்த ஆட்சி வந்து நமக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிறப்போ நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் மேல எடுத்து போகணும். இப்ப இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயங்களையும் என்ன பண்றேன் அப்படின்னா நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணல அப்படின்னா இவங்க செய்யல. அதுதான் நம்மளோட இடர்பாடா இருக்கு. நம்ம செஞ்சாங்க அப்படின்னா நாங்க வந்து இத மாற்றோம் அப்படின்னு நம்ம கேட்க போறது இல்ல. நமக்கான எந்த உரிமையுமே அவங்க செய்யல. அடிப்படை உரிமைகளை கூட இது பெரம்பலூர் இந்த நாடாளுமன்ற தொகுதியில இந்த கிட்டத்தட்ட 4 தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள் வந்து காவேரி ஆற்றுப்படுகையில தான் இருக்கு. அதாவது முசிறி, குளித்தலை, மணச்சநல்லூர், லால்குடி, இது எல்லாமே எதற்குள்ளார வந்து வருது அப்படின்னா காவிரி ஆற்று படுகை ஓரமா தான் வருது. இந்த பகுதியில தண்ணீருக்கு வந்து தட்டுப்பாடு அதிக அளவுல ஏற்படுது. நம்ம நேரா வந்து களம் போய் காணும் போது மக்களோட அதிகபட்ச கோரிக்கை என்ன அப்படின்னா அடிப்படை தேவைகளை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி கேக்குறாங்க. அப்ப அடிப்படை தேவைகளை கூட இந்த 50 ஆண்டு காலமாக என்ன பண்ணல அப்படின்னா நமக்கு செய்யல. அப்படிங்கும் போதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இவங்களுடைய குரலா, நம்மளோட மக்களோட குரலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஒழிக்கணும் அப்படிங்கிறதுதான் தோணுது. உண்மைதாங்க. நல்ல கருத்து. 4வது கேள்விக்கு போயிடலாம். தொகுதியில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்னவா இருக்குங்க? தமிழ் சார்ந்த ஒரு பெண் வந்து வேணும். இங்க ஆட்சி செய்யறவங்க எல்லாருமே வந்து அதிகபட்சமாக தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க இல்ல. தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க இல்லாததுனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட விடுதலை நம்மளோட இதுக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களோட குரல் வந்து ஒழிக்கணும்னு நம்ம போராடிட்டு இருக்கோம். அப்ப தமிழ் சார்ந்த ஒரு பெண் அப்படிங்கறதுனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து என்னை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற அந்த முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க அப்பா. இது மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்தவங்க வந்து நம்மள ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னாதான் நமக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளார வரும். ஏன்னா இப்போ நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் வந்து ஆண்டார்கள் அப்படின்னா நம்மளோட தேவைகள் என்ன? இப்ப கரிகால சோழன் வந்து அணைய அமைத்தாங்க அப்படின்னு சொன்னா நீர்நிலைகளை வந்து அனைத்து பக்கங்களுக்கும் பிரித்து கொடுக்கணும், எல்லா பகுதியில உள்ள மக்களும் வந்து அந்த நீரை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் என்ன இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ளார இருந்தது. ஆனா என்ன காரணம் அப்படின்னா நம்ம மக்கள் அவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா இருக்கணும், செழுமையா வாழணும். மக்கள் வாழ்ந்தாதான், அதாவது மக்கள் வந்து உடல் போல மன்னன் வந்து உயிர் போல அப்படின்னுதான் நம்மளுடைய இலக்கியங்கள் வந்து கூறுது. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் சார்ந்த சமூகம் வந்து இருந்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நமக்கான உரிமைக்கான குரலா ஒலிக்க முடியும். இப்ப உள்ளவர்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய கனிம வளங்களை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க நல்லபடியா வந்து வாழ்ந்தா போதும். ஏன்னா இப்ப நான் ஒரு தாயா இருக்கேன் அப்படின்னா என்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும்னு நான் தான் நினைப்பேன். அவங்க என்ன பண்ணல அப்படின்னா அந்த தாய் ஸ்தானத்திலேயோ அந்த தகப்பன் ஸ்தானத்திலேயோ நின்று நம்மள என்ன பண்ணல அப்படின்னா யோசிக்கல. சோ நம்ம சமூகமா இருந்து நம்ம தமிழ் இனமா இருந்தாதான் அதுக்கான குரலை நாம கொடுப்போம் அப்படிங்கறதுனாலதான் இதற்கான தேர்வா நான் இருந்திருப்பேன். அப்பா இதற்கான தேர்வாதான் என்னை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நன்றிங்க. ஆமா, உண்மையும் அதுதான். இப்ப 5வது கேள்விக்கு போயிடலாம். உங்களது நாடாளுமன்ற தொகுதியின் முக்கிய பிரச்சனைகளா எதை நினைக்கிறீங்க? அதற்கான தீர்வுகள் என்ன வச்சிருக்கீங்க? அடிப்படை தேவைகள் தான். இப்ப நாங்க வந்து எல்லா விடயங்களையுமே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நிறைவேற்றிருக்கோம். நாங்க தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கல்வி அறிவே இல்லாம இருந்த இந்த மக்களுக்கு கல்வி அறிவு கொடுத்திருக்கோம். அடிப்படையில வந்து நாகரிகமே இல்லாம நாம இருந்தது போலவும் இந்த திராவிட கட்சிகள் நம்ம ஆள ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நமக்கான தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்தது போல அவங்களோட அந்த நிகழ்வுகள், அவங்களுடைய பேச்சு, அது எல்லாமே இருக்கும். ஆனா இன்னமும் நம்ம பகுதியில போய் இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலையும் நம்ம போய் பார்க்கும்போது மக்களுடைய அடிப்படை தேவைகளையே இவங்க என்ன பண்ணல அப்படின்னா நிறைவேற்றல. அதுதான் இங்க இருக்கிற முக்கிய பிரச்சனையாவே இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குளித்தலை, மணச்சநல்லூர், முசிறி, லால்குடி இது போன்ற பகுதிகள் அப்படியெல்லாம் காவிரி ஆற்று படுகையில உள்ள ஒரு பகுதி தான்.
ஆனா இந்த பகுதியில தண்ணீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. மக்கள் கிட்ட நேரடியா போய் பேசும்போது இந்த மணச்சநல்லூர் பகுதியை சேர்ந்த நமது மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிக அளவுல நீர் இல்லாம இருக்கிறதுனால நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உப்பு நீர் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிடுச்சு. குடிநீருக்கான தேவைக்காகவே நாங்க வந்து ஓடிட்டு இருக்கோம். விவசாயம் செய்யறதை தாண்டி குடிக்கிறதே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கே நாங்க ரொம்ப இன்னல்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். உப்பு நீர்களை அதிகமா பருக ஆரம்பிச்சதுனால என்னுடைய தம்பி சொல்றான், பற்கள்ல வந்து காரை ஏற்பட்டு இருக்கு. அந்த கார் இப்ப 27 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் போகல. நிறைய பேருக்கு இந்த முடக்குவாதம் போன்ற நோய்கள் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்களுடைய அடிப்படை தேவைகளையே என்ன பண்ணல அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள் நிறைவேற்றல. இது மட்டும் இல்லாம அடிப்படை தேவைகளான சாலை வசதியை இவங்க என்ன பண்ணி கொடுக்கல அப்படின்னா போட்டு கொடுக்கல. இன்னும் உள்ளார இருக்கிற கிராம பகுதிகளில் இவங்க சரியான பேருந்து வசதியை என்ன பண்ணல அப்படின்னா ஏற்படுத்தி கொடுக்கல. நிறைய கல்லூரிக்கு போற பள்ளிகளுக்கு போற மாணவர்கள் இருக்காங்க, நிறைய இன்னல்களை சந்திக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய வாக்குறுதியா நாங்க வந்து இலவச பேருந்து கொடுக்குறோம். இந்த சட்டமன்ற தொகுதி இது சட்டமன்ற வேட்பாளர்களா இருக்கிறவங்க கொண்டு எப்படி இருக்காங்க, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா 6 பேருமே திமுகவை சேர்ந்தவர்களா தான் இருக்காங்க, வெற்றி பெற்று இப்ப இருக்கிறவங்க. முன்னாடி எம்பியா இருந்து இப்ப இருக்கிற எம்பியும் வந்து திமுகவை சேர்ந்துதான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப 6-7 பேரு முதற்கொண்டு திமுகவை சேர்ந்தவர்களாகவே இருக்காங்க. ஆனா ஏன் எங்களோட அடிப்படை தேவைகளை நீங்க நிறைவேற்றல? திமுக தான் இப்போது ஆட்சியில இருக்கு அப்படின்னா எங்களுடைய தேவைகளை உங்களால இன்னும் எளிமையான முறையில உங்களால செய்ய முடியும். ஆனா நீங்க என்ன பண்ணல அப்படின்னா எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. இததான் என்ன பண்றோம் அப்படின்னா எதையுமே செய்யாம, பேருந்து வசதிகள் ஏற்படுத்தாம, குடிநீர் வசதியை ஏற்படுத்தாம, குடிநீருக்கே நாங்க வந்து தட்டுப்பாடு ஏற்படுற நிலைமையில இருக்கும்போது விவசாயம் நாங்க எப்படி செய்வோம்? அப்ப எங்களால விவசாயம் அப்படிங்கறத செய்ய முடியாது. இதெல்லாம் இவங்களோட என்னவா கூறுறாங்க அப்படின்னா குறைகளா கூறுறாங்க. நமது மக்கள் இந்த அடிப்படை தேவைகளை, எங்களுக்கு கல்வி கற்கிறது கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு குடிநீர் விநியோகமே வந்து ரொம்ப இன்னலா இருக்கு, இதை தாண்டி நாங்க விவசாயம் செய்யறது இன்னும் இப்ப எப்படி ஆகிவிட்டது அப்படின்னா வானம் பார்த்த பூமி போல நாங்க பொய்த்து போயிருக்கோம். இந்த பகுதியில 50ற்கும் மேற்பட்ட, அதாவது மண்ணச்சநல்லூர் பகுதியில 50ற்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் இருந்ததா சொல்றாங்க. ஏன் அப்போ முப்போகம் விளைச்சல் இருந்துச்சு, அரிசி ஆலைகள் இருந்தது, இப்ப இல்லையே. அப்ப இது போல இடர்பாடுகளை வந்து தொடர்ந்து என்னுடைய மக்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதற்கான மாற்று என்ன? நாம எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய கட்சி வரைவுலையும் வந்து கொடுத்திருக்கிறது போல நீர்நிலைகளுக்கு நீர் தேக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளை வந்து கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேற்கொள்ளுவோம். பெய்கிற மழை நீரையே நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தவன்கிட்ட தண்ணிக்கு எதிர்பார்த்து இல்லாம அடுத்த நம் மாநிலத்துல நம்ம கையேந்தாம நமக்கு பெய்கிற மழையையே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேமித்து வைக்கலாம். அது மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா அனைத்து பகுதிகளுக்கும் நீர்நிலைகளை சேமித்து வைக்க ஆரம்பிச்சோம்னாலே நமக்கு தண்ணீர் தட்டுப்பாடு குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம காத்துக்கலாம். கல்வியிலையும் நாம அடிப்படை கல்வியிலிருந்து பட்டப்படிப்பு வரையிலும் நாம என்ன பண்றோம் அப்படின்னா இலவச கல்வியை தான் வழங்குறோம். தமிழ் வழி கல்விக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ நம்ம ஆட்சிக்கு வந்தோம், நான் எம்பி ஆனா அப்படின்னா கண்டிப்பா ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு அடிப்படை தேவைகளை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைவேற்றணும். அதற்கு அப்புறம் அவங்களுடைய வளர்ச்சிக்கான என்னென்ன தடைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் உடைத்துட்டு நம்ம வந்து கண்டிப்பா அதை நம்ம செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. உறுதியாக நம்ம வெல்வோம். நீங்க சொன்னது பெரம்பலூர் தொகுதிங்கிற ஒரு சின்ன பிரச்சனையா இல்ல. குடிநீர் பிரச்சனைங்கிறது இப்போ தமிழ்நாடு பூராமே நம்ம வந்து பெரிய அது ஒரு மக்கள் மனசுல வச்சு அத தேட ஆரம்பிக்கணும் அவங்க. கண்டிப்பா உறுதியா நம்மளோட திட்டங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க மாற்றங்கள் நிகழும் கண்டிப்பாக. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இந்திய ஒன்றியத்தின் மதச்சார்பின்மையை தற்போதுள்ள அரசு அப்பட்டமாக மீறுகிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு சென்றால் உங்கள் அணுகுமுறை எவ்வாறு இருக்கும்?
கண்டிப்பா. இப்போ அஹ், ஏன் இவ்வளவு நாளா வந்து இந்த சிஏஏ திட்டத்தை வந்து அமல்படுத்தாம திடீர்னு எதற்காக தேர்தல். இந்த திட்டத்தை வந்து எதற்காக இந்த திட்டத்தை வந்து, அதாவது தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் நெருங்கி அதற்கு அப்புறம் வந்து இந்த திட்டத்தை நீங்க அமல்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன? அப்ப 3 நாடுகளை மட்டும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா குறிப்பிட்டு சொல்றீங்க. 3 நாடுகளுமே அதிகப்படியாக வாழ்பவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா இஸ்லாமியர்கள் தான் வாழ்றாங்க. அப்ப இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு நீங்க வந்து குடியுரிமை வழங்குறேன் அப்படின்னு என்ன பண்றீங்க அப்படின்னா கூறுறீங்க. எதற்காக? உங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்வதற்காக இது போன்ற செயல்பாடுகளை ஏன் நீங்க முன்னெடுத்து செல்கிறீர்கள்? குடியுரிமை வழங்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஈழத்தமிழர்கள் எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ இன்னல்களை என்ன பண்றாங்க அப்படின்னா சந்திச்சிருக்காங்க. நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு அவர்கள். அவங்க பட்ட இன்னல்களை விட வந்து மற்றவர்கள் படுற இன்னல்கள் வந்து எல்லாருமே நம்ம துன்பப்படுறோம் தான் இல்லை அப்படின்னு சொல்லல. ஆனா நம்ம இந்தியாவுல நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருக்கு. நம்ம தமிழ் ஆஹ் இலங்கையில நம்மளுடைய தமிழ் மக்கள் இன்னல்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கான ஒரு முன்னெடுப்பா ஏன் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் உங்களுக்கு வரல? அப்ப வரல அப்படிங்கிறப்போ நீங்க மதம் சார்ந்து உங்களுடைய கொள்கைகளை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா திணிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய நம்ம வந்து இவ்வளவு இந்த வாக்கு வங்கிகளை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா வெற்றி பெற முடியாது. அதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இது போல சட்டங்களை வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அமல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்ப அதற்கான சட்டங்களை இப்ப 2019 சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து என்ன பண்றீங்க, அதற்கு அதிகபட்சமான எதிர்ப்பு எழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா வேக வேகமா அதை அமல்படுத்துறீங்க. இது எல்லாமே நம்மளுடைய தமிழ் சமூகத்து மேலையும் மதம் சார்ந்து இவங்களுடைய இந்த திணிப்பையும் ஏற்படுத்துறது தானே நமக்கு கண்கூடாகவே காட்டுது. இதுல வந்து நம்ம இல்லை அப்படின்னு எந்த பதிலையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது. இவங்க மத சாயத்தை பூசிக்கிட்டு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அரசியல் நடத்துறாங்க. ஆனா இல்ல அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பொய்யான தகவலை வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க நடத்துற இந்த சிஏஏ அமல் இந்த மாதிரி என்ஐஏ ரைடு இது போல நடப்பது எல்லாமே என்ன அப்படின்னா தமிழ் சார்ந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா தலை நிமிர்ந்து வந்து முன்னாடி வந்து வந்துடக்கூடாது. நமக்கான ஒரு ஆட்சியை நம்ம என்ன பண்ணிக்க கூடாது அப்படின்னா நம்ம நிப்பாட்டிக்க கூடாது அப்படிங்கறதுதான் நான் இது மூலியமா வந்து என்ன பண்றேன் அப்படின்னா காண்றேன். கண்டிப்பாங்க. மத அரசியல் வந்து ரொம்பவே தவறா பயன்படுத்தப்பட்டுட்டே இருக்கு பல வருடங்களா. இதுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழணும். அதுதான் எல்லாரோட வேண்டுகோளும். அடுத்த கேள்வி கேட்கிறேங்க. தமிழ்நாட்டின் வளங்கள் சூறையாடப்படுவதை நாம் அறிவோம். எல்லா திட்டங்களும் தனியார் முதலாளிகள் பயன்பெறும் வகையில் மட்டுமே தீட்டப்படுகிறது. இதில் உங்கள் அணுகுமுறை எவ்வாறு இருக்கும்? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதான் நான் சொல்றேன். நம்ம இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தா மட்டும்தான் இப்ப என் குழந்தை வந்து பசியால துடிக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நம்ம குழந்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பசியால துடிக்கிறாங்களே அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நான் பெற்றால்தான் என் பிள்ளைங்களுக்கு செய்யணுங்கிற அந்த எண்ணம் வரும். மற்றவர்களை வந்து ஏன் என் குழந்தைக்கு செய்யல அப்படின்னு என்ன பண்ண முடியாது அப்படின்னா கேட்க முடியாது. அது போலதான் இந்த ஆட்சி. இவங்க நம்மள வந்து அவர்களுடைய குழந்தைகளா என்ன பண்ணவே இல்லை அப்படின்னா அடிமனதுல கொஞ்சம் கூட நினைக்கல. மற்ற மாநிலங்கள்ல கனிம வளங்களை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, ஏன் இந்த தமிழகத்துல மட்டும் நம்மளுடைய கனிம வளங்களை தொடர்ந்து சூறையாடி கொண்டே இருக்கிறாங்க? ஏன் அப்படின்னா நம்மளுடைய நாடு இது இல்லை, நம்மளுடைய மாநிலம் இது இல்லை. நான் வந்தேனா, நான் ஆட்சி செய்தேனா, இதுல இருந்து நான் என்ன லாபம் எடுத்துக்கிட்டேன், இந்த லாப நோக்கம் மட்டும்தான் என்ன இருக்கு அப்படின்னா அவங்களுடைய அந்த குறிக்கோளாக அந்த எண்ணமாக இருக்கிறது. அதிகபட்சமா இப்ப இந்த பகுதிகளில் என்ன பண்றாங்க அப்படின்னா மணலை வெகுவாக ரொம்ப என்னவாகிட்டாங்க. நான் சிறு குழந்தைன்னு சொல்ல முடியாது, ஒரு 10 வயது இந்த மாதிரியான காலகட்டத்துல நான் இருந்தபோது ஆறுகள்ல போகும்போது மணல் அதிகமா இருக்கும். இப்ப பசங்கெல்லாம் சேர்ந்து நாங்க மீன் பிடிக்கிறோம் அப்படின்னா கால் அந்த இடத்துல வைத்தோம் அப்படின்னா மணல் அப்படியே இருக்கும். நீர் வந்து என்னவாகாது அப்படின்னா கலங்காது. ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஆற்றுல நம்ம காலை வைத்தோம் அப்படின்னா ஃபுல்லா ஒரே சேரா வயல்ல இறங்குறது போல எப்படி இருக்கு அப்படின்னா ஆற்று மணல்கள் சேராகவே மாறிடுச்சு.
ஏன் நம்மளுடைய கனிம வளங்களை என்ன பண்றாங்க, மணலை வந்து அதிகபட்சமா எடுக்கிறாங்க. நம்ம நீர் தட்டுப்பாடுன்னு சொல்றோமே, காரணம் என்ன? ஒரு பங்கு மணலை எடுத்தால் 3 பங்கு நிலத்தடி நீர் கீழே வந்து என்னவாகும் அப்படின்னா போகும், மேல வந்து தண்ணி வராது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான சூழல் நம்ம கிட்ட இருக்கு. நம்மளுடைய கனிம வளங்களை வந்து எடுக்கிறாங்க, மழைகளை வந்து உடைத்து இங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களுக்கு கொண்டுட்டு போறாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா பகல் நேரங்கள்ல கொண்டுட்டு போனா அது பிரச்சனைகள் ஆகும் அப்படின்னு இரவு நேரங்கள்ல மழைகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உடைத்து எடுத்துட்டு போறாங்க. ஏன் எங்களுடைய கனிம வளங்களை நீங்க ஏன் கொள்ளையடிக்கிறீங்க? தொட்ட இடம் பூரா நம்ம வடிவேலு ஐயா இதுல பாக்குறோம் போல, காமெடியில பாக்குறது போல, என்ன அப்படின்னா கால் வச்ச இடம் எல்லாம் கண்ணிவெடியா இருக்குன்னு நம்ம நம்ம சமூகம், தமிழ் சமூகம் எந்த இடத்துல கால் வச்சாலும் நம்ம கண்ணிவெடியில கால் வைக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஒரு பக்கம் மணல் கொள்ள, ஒரு பக்கம் ஆற்றுல தண்ணி வரல அப்படின்னு போடுறோம். அவங்களாகவே கொடுத்த அந்த டிஎம்சி நீரும் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது அப்படின்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுடைய தேவைகளுக்கே நீர் போதுமானதா இருக்குன்னு 2 நாள்களுக்கு முன்னாடி கர்நாடகாவை சேர்ந்த முதல்வர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாரு. ஏன்? அவங்களுடைய கனிம வளங்களை காத்து கொள்வதில் அவரவர்கள் வந்து முறையானதா அவங்க வந்து அதை ஃபாலோ பண்றாங்கல்ல, ஏன் நம்ம மாநிலத்துல மட்டும் அதை வந்து ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்ப நம்ம சமூகம் அப்படிங்கிறது நம்மள ஆள்பவர் அப்படிங்கிறவரு எதா இல்லை அப்படின்னா தமிழரா இல்லை. அதுதான் என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய கனிம வளங்களை கொள்ளையடித்து அடுத்த மாநிலங்களுக்கு கொண்டு போறதுக்கோ இல்ல நாடுகளுக்கு கொண்டு போறதுக்கோ காரணமே அதுதான் அப்படிங்கறதுதான் நான் முன்னெடுத்து செல்வேன். நாம வந்தோம், நம்ம நம்ம ஆட்சி கண்டிப்பா வந்து அமையும். நாம வரும்போது கண்டிப்பா இதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுல இருந்து கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா விடுபட்டு நம்மளுடைய சமூகத்தை, நம்மளுடைய மாநிலத்தை காப்பதற்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முன்னெடுத்து செல்வோம். உண்மைதாங்க. கண்டிப்பா வந்து மலை, மணல், மழை எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்குங்கிறத வந்து பாட புத்தகத்துல நம்ம மதிப்பெண்ணுக்காக படிச்சுட்டு ஓடின காலம் வேற. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சீமான் அண்ணா பேச்ச கேட்டாலே போதும், அந்த 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 புரிதல் தானா வந்துரும் அவங்களுக்கு. அதற்கான முக்கியத்துவத்தையும் அவங்க கண்டிப்பா இனிமே இப்ப இருக்கிற காலத்துல இருக்க இளைஞர்கள் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பாக மாற்றத்திற்கான நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நம்மளோட அடுத்த கேள்விக்கு போயிடலாங்க. தொடர்ந்து கேரளாவில் இருந்து கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளுக்கு எது தீர்வா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல மருத்துவ கழிவுகளை இப்போ நாம வந்து நகர்பகுதிகள்ல வந்து குடியிருக்கோம் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா கழிவு நீர்கள் வந்து கால்வாயில கலக்கிறதுக்கு நாம வரி கட்டுறோம்ல, நமக்கு அந்த வரிய வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அமல்படுத்தியிருக்காங்கல்ல, நீங்க வரி கட்டணும்னு சொல்றாங்கல்ல. அப்ப மருத்துவ கழிவுகள் அப்படிங்கிறது இன்னும் எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் அது. அத வந்து நீர்நிலைகளோடையும் மற்ற இடங்கள்லயும் மருத்துவ கழிவுகளையும் ஏன் வந்து செய்யறாங்க, ஏன் வந்து கொட்டுறாங்க, ஏன் இதனால வந்து மக்களுக்கு காற்று மூலியமாகவும் மண் மூலியமாகவும் நீர் மூலியமாகவும் எவ்வளவு மாசு அடைந்து அவர்கள் வந்து இன்னல்களை வந்து சந்திப்பாங்க. இது ஒரு சாதாரண மக்கள் வந்து வாழ்வதற்கு அடிப்படையில ஒரு பாமர மக்கள் வந்து வாழ்வதற்கு வீடுகள்ல இருந்து போற கழிவு நீர்களுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா வரி கட்டணும் அப்படிங்கிற சட்டம் மக்களுக்கு மட்டும் தானா? ஏன் எங்களுக்கு மட்டும், ஏன் அடிப்படையில வாழ்ற எங்களுக்கு மட்டும் ஏன், நாங்க சாதாரண ஒரு குடியை சேர்ந்த மக்கள் வீட்டு கழிவு அப்படிங்கிறது என்ன என்ன பண்ண போறோம் அதிகபட்சமா? அந்த கழிவுக்கு நீங்க எங்களிடம் வந்து வரி வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஏன் இந்த மருத்துவ கழிவுகள் அப்போ ஒரு தனியார் கல்லூரி வந்து மருத்துவ கல்லூரி வந்து கட்டுறோம், அதுல இருந்து வந்து கழிவு பொருட்கள் வந்து போகுது அப்படின்னா அதற்கு முறையான அங்கீகாரம் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், நாங்க மருத்துவ கழிவுகளை இந்த இடத்துல வந்து போடுறோம், இதுல இருந்து வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிக்கையை வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா வாங்கியிருக்கணும், வெளியிட்டு இருக்கணும்ல. ஏன் சாதாரண மக்களுக்கு கொடுக்குற அந்த வரிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏன் உங்களுக்கு கொடுக்கல? இந்த மருத்துவ கழிவுகளை நீங்க வந்து எங்க அதுவும் என்ன அப்படின்னா அந்த கழிவுகள் அனைத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அதிகபட்சமா நம்ம தமிழ் மாநிலங்கள்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கொட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். இத நீர்நிலைகளோட கலக்கிறது, ஏன் இது போன்ற செயல்களை ஏன் ஈடுபடணும்?
முதல்ல நம்ம மாநிலத்துல உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான மருத்துவ கழிவுகளை எங்க மாநிலங்கள்ல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கொட்டக்கூடாது. இதனால எங்களுக்கு எங்க மக்களுக்கு வந்து நிறைய நாங்க இன்னல்களை வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கறத அடிப்படையில சொல்லணும்ல. நாம ஒன்னும் குப்பை தொட்டி கிடையாது. நம்ம நாடு என்ன குப்பை தொட்டியா? இல்லல்ல. அப்ப நம்ம நாடு குப்பை தொட்டி இல்ல அப்படின்னா அதை நாம தானே என்ன பண்ணணும் அப்படின்னா வலியுறுத்தி சொல்லணும். எங்களுடைய அனைத்து நீர்நிலைகளும் நிலங்களும் மாசு அடையுது அப்படிங்கறத நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்சியாளர்கள் தான் வலியுறுத்தி சொல்லணும். அதாவது ஒரு திருக்குறள் வந்து ஐயன் வள்ளுவன் வந்து சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, குடிதழீஇ கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழீஇ நிற்கும் உலகு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது குடிய தழுவி வாழுற செங்கோல் செய்யற ஒரு மன்னனோட அந்த ஆட்சி தான் சிறப்பான ஒரு ஆட்சியா இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க? செங்கோல் வந்து கரெக்டா சரியான முறையில வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய மன்னன் வந்து கரெக்டா தான் இருக்காரு, சரியாதான் இருக்காரு, அவரோட அடிதழுவி நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவர் செய்யறது எல்லாமே எங்க மண்ணுக்கானதா தான் இருக்கும் அப்படின்னு முன்னெடுத்து செல்வாங்க. ஆனா இவர்கள் என்ன செய்வதே இல்லை அப்படின்னா, ஏன் இன்னும் வந்து நம்மளுடைய தேவைகளுக்காக அங்கங்க நின்று ஏன் போராடுறோம்? ஏன் மருத்துவ கழிவுகளை கொட்டுறாங்க அப்படின்னு நாம ஏன் போராடுறோம்? எங்க பகுதிகளில் கொட்டக்கூடாது, துர்நாற்றம் வீசுது, இதனால எங்களுக்கு அடிப்படையில நிறைய இன்னல்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு ஏன் நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாம் முன்னெடுத்து செல்றோம்? அப்ப நம்மளை ஆளும் அரசர் என்ன பண்ணல, நம்மளை யாரும் ஆளும் அரசு வந்து என்னவா இல்லை அப்படின்னா சரியா இல்லை. இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட கட்சி சார்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா முன்னெடுத்து சொல்லுவோம். நம்மளுடைய மாநிலம் தமிழ்நாடு வந்து குப்பை தொட்டி கிடையாது. எங்களுடைய மண்ணையும் மக்களையும் நாங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா முன்னெடுத்து செல்வோம். மண் சார்ந்த பிரச்சனைகள் இங்க வரக்கூடாது. மண்ணுல உள்ள நுண்ணுயிர்கள் எல்லாமே இது மாதிரி கழிவுகள் அதிகபட்சமா கொட்டும் போது இறக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்மளுடைய மண் எப்படி வளமாக இருக்கும்? அப்ப நம்மளுடைய மண் வளமாக இருக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இது போன்ற இந்த கழிவு பொருள்கள் கனிம வளங்களை கொள்ளடிக்கிறது இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபட்டு அதற்கான முன்னெடுப்பை வந்து நாம கண்டிப்பா எடுத்து செல்வோம் அப்படிங்கிறத நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா உறுதியா சொல்லிக்கிறோம். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க தேன்மொழி. அதாவது கழிவு மேலாண்மை, கழிவு நீர் மேலாண்மை, மற்ற திடக்கழிவு மேலாண்மை இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட திட்டங்கள் சரியா இருக்கு. அதை நம்ம வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போது இது கண்டிப்பா மாறும். நீங்க சொன்ன திருக்குறள் படி எல்லா மாநிலத்திலயும் இருக்காங்க, நம்ம மாநிலத்திலயும் வருவாங்க. அண்ணன் வந்து அந்த மன்னர் வழி நம்ம பின்தொடர்ந்து செல்ற காலம் நெருங்கிட்டு இருக்கு. கண்டிப்பா உறுதியாக வருவாங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாங்க. சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த முறை நீங்கள் தொகுதியில் பார்க்கும் மாற்றம் மற்றும் நாம் தமிழருக்கான வரவேற்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து இப்போ அரசியலுக்கு வந்து புதுசுதான். நான் எம்பிக்கு அப்படின்னு இப்போ முதல் முறையா தான் வந்து நிக்கிறேன். ஆனாலும் ஒரு 5 வருடத்திற்கு முன்பு வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம சில பேர்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நம்ம வந்து பின்னாடி இல்லை, ஆனா சில பேரிடம் அந்த அறிவு சார்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சொல்லணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஆனா இந்த 5 வருடத்திற்கு பிறகு வந்து ஒரு புது வெள்ளம் புது புனல் வந்துச்சு அப்படின்னா நம்ம மக்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், ஏன்னா நீர் தான் நம்மளுடைய அடிப்படை தேவையே. அப்ப புது வெள்ளத்தை நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பூ தூவி அதை வந்து ரொம்ப வரவேற்போம். ஏன் அப்படின்னா நம்ம சொல்றோமே அடிப்படை தேவைகள் தண்ணீர் குடிக்கிறதுல இருந்து விவசாயம் பண்றதுல இருந்து எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம நீர் தான். அப்ப புதுப்புணலை நாம எப்படி வரவேற்போமோ அது போலதான் எப்படி இருக்காங்க அப்படின்னா இப்ப நம்மளுடைய மக்கள் இருக்காங்க. வீட்டுல உள்ள எல்லாருமே நம்ம போனோம் அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு தான் என்ன அப்படின்னா கண்டிப்பா நாங்க வாக்கு அளிப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவங்க மனதுக்குள்ள வந்துருச்சு. அப்ப அது போல புதிய காவிரி நீரை நம்ம எப்படி வரவேற்போம், புதியதாக ஒரு நீர் வரும்போது நம்ம எப்படி வரவேற்போமோ அது போன்ற ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில கண்டிப்பா இருக்கு.
அத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் இந்த விவரங்கள் தெரியாத மக்கள்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்து சொன்னாலே நம்ம போதும். அதிகபட்சமா நம்ம ஒரு விஷயத்த எடுத்து சொல்றதை விட, மக்கள் நம்ம போகும்போது நம்ம கிட்ட அவங்களே வந்து சொல்றாங்க. இது மாதிரி கனிம வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து நீரே வந்து இல்ல. நாங்க ரொம்ப இன்னல்களை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அடிப்படையில வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னா அப்படின்னா, அது நாம் தமிழர் கட்சி வந்தாதான் வந்து முடியும். அது இப்ப எனக்கே சொந்தமா ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. கல்லூரியில வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப, ஒரு சாக்லேட் பேப்பரை என்ன பண்ணேன் அப்படின்னா, சாப்பிட்டுட்டு கீழே போட்டேன். கட்சியில எனக்கு எம்பி அப்படிங்கிற இந்த அறிமுகம் நடந்ததுக்கு அப்புறம் கல்லூரி போனப்ப இந்த மாதிரியான நிகழ்வு நடந்துச்சு. அப்ப என்னுடைய மாணவி வந்து கேட்டாங்க, நாம் தமிழர் கட்சியில இருந்துகிட்டு சாக்லேட் பேப்பரை கீழே போடுறீங்களே மேம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப எனக்கு என் மனசுல ரொம்ப மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்ப நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம சிறப்பா செயல்படுவோம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளை விட நம்மளுடைய மக்களுக்கு இருக்கு. அதுல இருந்து நான் அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டதுல இருந்து இது வரைக்கும் ஆஹ் அப்ப நம்முடைய நாடை வந்து மத்தவங்க மாதிரி நம்மளும் குப்பை தொட்டி போலவே பயன்படுத்திட்டு இருந்துட்டோமோ, அது மனசுக்குள்ள ஒரு சாக்லேட் பேப்பரா இருந்தா கூட ரொம்ப மிகப்பெரிய ஒரு நெருடலை என் மனசுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது. அதுல இருந்து இது வரைக்கும் குப்பை தொட்டி எங்க இருக்குன்னு பார்த்துதான் நான் வந்து இந்த பேப்பர் எல்லாம் போட ஆரம்பிச்சேன். சோ இந்த மாற்றம் நமக்கு முன்னாடி நம்மளுடைய மக்கள் கிட்ட வந்து நமக்கு முன்னாடியே இன்னும் முன்னெடுத்து போறாங்க. அவங்கள இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலே போதும். நமக்கான வரவேற்பு இன்னும் பெரியதாகவே இருக்கும். கண்டிப்பா தந்தை சீமான் அவர்கள் 2026 ஆட்சியில உட்காருவாரு அப்படிங்கிறதுல இந்த தேர்தலே வந்து நமக்கு கண்கூடா காட்டுது. உறுதியாக, உறுதியாக. ரொம்ப அழகா சொன்னீங்க. புது வெள்ளம் போல் மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு அடுத்த கேள்வி. உலக தமிழர்களுக்கு தாங்கள் சொல்ல விரும்பும் கருத்துக்கள் என்னவா? இப்ப நீங்க சொன்னது போல மற்ற இடங்களுக்கு போனாதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம தமிழ் எங்கேயாவது என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நம்ம தமிழ் பேசும் மக்கள் இருக்க மாட்டாங்களா? நம்ம மகிழ்ச்சியா என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களா, பேர் என்ன, அந்த மகிழ்ச்சியே வந்து என்ன அப்படின்னா நமக்கு நம்ம மொழி பேசுறவங்க ஒருத்தவங்க இங்க இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை வந்து நம்ம மத்தியில வந்து ஏற்படுத்தும். நம்மளுடைய ஆட்சி வந்து கண்டிப்பா வரும். வந்துச்சு அப்படின்னா உலக தமிழர்களுக்கு இன்னும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இருப்போம். நம்மளுடைய தேவைகள் அனைத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூடுமான அளவு நிறைவேற்றுவதற்கான தந்தையோட ஆட்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும் அப்படிங்கறத என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மூலியமா நம்ம சொல்லலாம். மக்கள் வந்து உலக தமிழர்கள் வந்து இப்போ வந்து நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம மக்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஐயோ நம்ம அவங்க இன்னல்கள் ஏதாவது ஏற்பட்டாலும் அவங்க கஷ்டப்படுறாங்களேங்கிற எண்ணம் நமக்குள்ளார தோணும். நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க, அந்த இன்பமும் வந்து நமக்கு வரும். தந்தையுடைய ஆட்சி வந்துச்சு, சீமான் அப்பாவோட ஆட்சி கண்டிப்பா வரும். வந்ததுக்கு அப்புறம் எங்கிருந்தாலும் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தமிழ் சார்ந்து நம்மளுடைய சொந்தங்கள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை சார்ந்து நம்ம நம்ம உலகத்துல வந்து நிறைய இன்னல்களை சந்திச்சாலும் நம்ம அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நம்ம அப்பா ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம நாட்டிலேயே போய் நம்ம மாநிலத்திலேயே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா வாழலாம், எந்த பிரச்சனையும் இன்னல்களும் இல்லாம வாழலாம் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை கண்டிப்பா நம்மளுடைய நாம் தமிழர் ஆட்சி நமக்கு கொண்டுட்டு வரும் அப்படிங்கிறதுதான் நான் தமிழர்களுக்கு, நம்ம உலக தமிழர்களுக்கு சொல்ல விரும்புறேன். ரொம்ப நன்றிங்க. உறுதியாக நீங்க சொல்வதெல்லாம் அனைத்தும் உண்மைதான். எங்களுக்கும் அந்த ஆசை நிறையவே இருக்கு. அதை பார்க்கும் காலம் நெருங்கிட்டு இருக்கிறத நினைச்சு எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. எங்க அமெரிக்கா சார்பான நாம் தமிழர் உறவுகள் அனைவரின் சார்பாகவும் எங்களோட எல்லா முயற்சி எடுத்து எங்களுடைய இயன்ற அளவு துணையாக இருப்போம் உங்கள் அனைவருக்கும் என்பதை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.